பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு மலைகளும் பசுமையான வயல்களும் பெரிய ஏரிகளும் சூழ்ந்திருந்த ஒரு அழகான ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யத்தின் பெயர் வீரபுரி. வீரபுரி மக்கள் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்து வந்தார்கள். அந்த நாட்டை ஆட்சி செய்து வந்த அரசர் வயது முதிர்ந்ததால் ஒரு நாள் தனது மகனான கருணேசனை அரசனாக முடிசூட்டினார். கருணேசன் இளமையானவன். அவனுடைய முகத்தில் எப்போதும் அமைதி இருக்கும். மக்களுடைய குறைகளை கேட்டு தீர்வு காண வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு சிறு வயதிலிருந்தே இருந்தது. ஆனால் கருணேசனுடைய நிறம் மற்றவர்களை விட மிகவும் கருமையாக இருந்தது. அதுவே அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறியது. அரண்மனையில் இருந்த சில மந்திரிகளுக்கும் சிப்பாய்களுக்கும் கருணேசனை பிடிக்கவில்லை. அவனுடைய அறிவையோ நல்ல மனதையோ பார்க்காமல் அவனுடைய நிறத்தை மட்டுமே பார்த்து கேலி செய்தார்கள். ஒரு நாள் காலை கருணேசன் அரண்மனை தோட்டத்தில் நடந்து சென்று கொண்டிருந்தான். அப்போது சில சிப்பாய்கள் அவனை பார்த்து தங்களுக்குள் சிரித்துக் கொண்டிருந்தார்கள். நம்ம நாட்டுக்கு அரசனா வந்திருக்காரு, இவரை பார்த்தாலே அரசகன் தெரியவே மாட்டேங்குது. அதுதான் அரசனா கம்பீரமா இருக்கணும். இவர் நிறத்தை பாரு, சத்தமா பேசாது, அரசர் காதுல விழுந்துட போகுது. அவர் கேட்டா என்ன, நாம உண்மையத்தானே சொல்றோம். அந்த வார்த்தைகள் அனைத்தும் கருணேசனின் காதில் தெளிவாக விழுந்தன. அவன் ஒரு நிமிடம் அங்கேயே நின்றான். அந்த சிப்பாய்களை திரும்பி பார்த்தான். ஆனால் அவர்களை தண்டிக்கவில்லை. எதுவும் பேசாமல் அங்கிருந்து அமைதியாக சென்று விட்டான். அதே நாளில் அரண்மனை மண்டபத்தில் முக்கியமான அமைச்சர்கள் அனைவரும் கூடியிருந்தனர். அவர்களில் மந்திரி பூபதி மிகவும் வயதானவர். ஆனால் கருணேசனை பற்றி அவருக்கும் நல்ல எண்ணம் இல்லை. அரசன் சிம்மாசனத்தில் அமர்ந்ததும் பூபதி மெதுவாக மற்ற மந்திரிகளிடம் பேச ஆரம்பித்தான். இந்த இளைஞன் அரசனாக பொறுப்பேற்றதிலிருந்து நாட்டுக்கு என்ன நல்லது நடந்திருக்குது, அதுதான் எனக்கும் புரியல. அரசனுக்கு தேவையான கம்பீரமே அவரிடம் இல்லையே. கம்பீரம் மட்டும் இல்ல, மக்கள் முன்னாடி நின்னா அரசனை பார்த்து மதிக்கணும். இவரை பார்த்தா அரசர் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கார். கருணேசன் அவர்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். ஆனால் அவன் முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை. அவன் அமைதியாக அரசவையை பார்த்தான். பின்னர் மக்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை பற்றி அமைச்சர்களிடம் கேட்டான். ஆனால் அமைச்சர்கள் அரசனுடைய கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லாமல் வேறு விஷயங்களை பற்றி பேச ஆரம்பித்தார்கள். அரசனுக்கு அது மிகவும் வருத்தமாக இருந்தது. அன்று இரவு அரண்மனை முழுவதும் அமைதியாக இருந்தது. ஆனால் அரசனுடைய அறையில் மட்டும் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. கருணேசன் தனியாக அமர்ந்திருந்தான். அவனுடைய மனதில் ஒரே கேள்வி, நான் அரசனாக இருப்பதற்கு தகுதியற்றவனா? அந்த நேரத்தில் அறைக்குள் அவனுடைய மனைவியும் ராணியுமான ரங்கம்மா வந்தாள். அவள் தனது கணவனின் முகத்தை பார்த்தவுடனே ஏதோ பிரச்சனை இருப்பதை புரிந்து கொண்டாள். அரசே, என்ன ஆயிற்று? ஏன் இவ்வளவு வருத்தமாக இருக்கிறீர்கள்? ஒன்றுமில்லை ரங்கம்மா. என்னை பார்த்து ஒன்றுமில்லை என்று சொல்லாதீர்கள். உங்கள் முகமே உங்களுடைய மனதில் என்ன இருக்கிறது என்று சொல்லுது. என் நிறத்தை பார்த்து எல்லோரும் என்னை கேலி செய்கிறார்கள் ரங்கம்மா. அதற்காக நீங்கள் ஏன் வருத்தப்பட வேண்டும்? நான் இந்த நாட்டுக்கு அரசன். ஆனால் என்னை பார்த்து என் சொந்த அரண்மனையிலேயே சிலர் சிரிக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது மக்கள் என்னை எப்படி மதிப்பார்கள்? ரங்கம்மா சிறிது நேரம் அமைதியாக இருந்தாள். பிறகு அவள் அரசனின் அருகில் சென்று அமர்ந்தாள். அவனுடைய கையை பிடித்துக்கொண்டு மெதுவாக சொன்னாள், அரசே, ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்ன? மக்கள் உங்கள் முகத்தை பார்த்து ஒரு நாள் வேண்டுமானால் சிரிக்கலாம். ஆனால் நீங்கள் அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றினால் அவர்கள் உங்கள் முகத்தை பார்க்க மாட்டார்கள், உங்கள் மனதை பார்ப்பார்கள். உங்கள் நிறத்தை மாற்ற முடியாது அரசே. ஆனால் இந்த நாட்டின் நிலையை நீங்கள் மாற்ற முடியும். உங்களை பார்த்து சிரிப்பவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டாம். உங்கள் செயல்களால் அவர்களுக்கு பதில் சொல்லுங்கள். ரங்கம்மாவின் அந்த வார்த்தைகள் கருணேசனின் மனதில் ஆழமாக பதிந்தன. அவன் மெதுவாக எழுந்து நின்றான். அன்று வரை தனது நிறத்தை நினைத்து வருத்தப்பட்டிருந்த அரசனின் கண்களில் இப்போது ஒரு புதிய நம்பிக்கை தெரிந்தது. அவன் ஜன்னல் வழியாக தனது ராஜ்யத்தை பார்த்தான். தூரத்தில் ஏழைகளின் குடிசைகள் தெரிந்தன. வறண்டு கிடந்த விவசாய நிலங்கள் தெரிந்தன. தண்ணீருக்காக காத்திருந்த மக்கள் நினைவுக்கு வந்தார்கள். கருணேசன் மனதிற்குள் ஒரு முடிவு செய்தான். இனிமேல் என்னை பற்றி யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை. இந்த நாட்டின் மக்கள் என்னை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்பதைத்தான் நான் பார்க்கப் போகிறேன். அடுத்த நாள் காலை
கருணேசன் ஒரு பெரிய அறிவிப்பை வெளியிட்டான். அந்த அறிவிப்பு வீரபுரி ராஜ்யத்தின் வரலாற்றையே மாற்றப் போகிறது என்று அப்போது யாருக்கும் தெரியவில்லை. மறுநாள் காலை வீரபுரி ராஜ்யத்தின் முக்கியமான இடங்களில் அரசனின் அறிவிப்பு ஒட்டப்பட்டது. அரண்மனை முன்பும் சந்தையிலும் விவசாயிகள் கூடும் இடங்களிலும் மக்கள் கூட்டம் கூடியது. அனைவரும் ஆவலுடன் அந்த அறிவிப்பை படிக்க ஆரம்பித்தார்கள். அதில், இனி வீரபுரி ராஜ்யத்தில் எந்த விவசாயியும் தண்ணீர் இல்லாமல் தனது நிலத்தை இழக்கக்கூடாது. ராஜ்யத்தின் பழைய கால்வாய்கள் அனைத்தும் சீரமைக்கப்படும். ஏழை மக்களுக்காக அரச களஞ்சியத்தில் இருக்கும் தானியங்கள் பகிர்ந்து வழங்கப்படும் என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த அறிவிப்பை பார்த்த மக்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். இது உண்மையா? நம்ம நிலத்துக்கு மறுபடியும் தண்ணீர் வருமா? அரசர் சொன்னார்னா நடக்கும் போல இருக்கு. ரங்கையா, இதுவரைக்கும் யாரும் நம்ம பிரச்சனையத்தை இவ்வளவு கவனிச்சதே இல்லையே. ஆனால் அரண்மனையில் இருந்த சில மந்திரிகளுக்கு இந்த அறிவிப்பு பிடிக்கவில்லை. குறிப்பாக மந்திரி பூபதிக்கு. அவன் கோபமாக அரசவைக்குள் நுழைந்தான். அரசே, இவ்வளவு பெரிய மாற்றங்களை ஒரே நாளில் அறிவித்திருக்கிறீர்களே, இதுக்கான செலவு எங்கிருந்து வரும்? மக்களுக்காக வைத்திருக்கும் அரச களஞ்சியம் எதற்காக? அது அவசர காலத்துக்காக வைத்திருப்பது. மக்கள் பசியுடன் இருக்கும் பொழுது அதைவிட பெரிய அவசர காலம் வேறு என்ன இருக்க முடியும் பூபதி? பூபதியால் பதில் சொல்ல முடியவில்லை. அரசன் அங்கேயே நிற்கவில்லை. அவன் இன்னொரு உத்தரவை பிறப்பித்தான். ராஜ்யத்தில் இருக்கும் பழைய ஏரிகளையும் கால்வாய்களையும் ஆய்வு செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டான். சில நாட்களுக்குள் பல ஆண்டுகளாக அடைப்பட்டு கிடந்த கால்வாய்கள் சுத்தம் செய்யப்பட்டன. ஏரிகள் தூர்வாரப்பட்டன. விவசாயிகளுக்கு விதைகள் வழங்கப்பட்டன. மக்களுக்கு அரசனின் மேல் இருந்த எண்ணம் மாறத் தொடங்கியது. ஆனால் அரசனை இன்னும் தோற்றத்தை வைத்து கேலி செய்தவர்கள் சிலர் இருந்தார்கள். ஒரு நாள் சந்தையில் 2 சிப்பாய்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். மக்களுக்கு நல்லது பண்றாருன்னு சொல்லி என்ன அரசன் மாதிரி தோற்றம் இருக்கா அவருக்கு? அது உண்மைதான். ஆனா இப்போ மக்கள் அவரை பத்தி நல்லதா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது எவ்வளவு நாள் நீடிக்கும்னு பாப்போம். அவர்கள் பேசியதை அருகில் நின்றிருந்த வயதான ஒருவர் கேட்டுக் கொண்டிருந்தார். அவர் மெதுவாக சிரித்தார். மகனே, மரத்தின் நிறத்தை பார்த்து அதன் நிழலை யாரும் அளப்பதில்லை. அதே மாதிரி மனிதனுடைய நிறத்தை பார்த்து அவனுடைய அறிவையும் நல்ல மனதையும் அளக்க முடியாது. அந்த வார்த்தைகள் மெதுவாக மக்கள் மத்தியில் பரவின. ஆனால் அதே நேரத்தில் வீரபுரி ராஜ்யத்திற்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. ராஜ்யத்தின் முக்கியமான ஏரியின் அணை உடையும் நிலையில் இருப்பதாக காவலர்கள் செய்தி கொண்டு வந்தார்கள். அந்த அணை உடைந்தால் பல கிராமங்கள் தண்ணீரில் மூழ்கும். ஆயிரக்கணக்கான மக்களின் வீடுகளும் வயல்களும் அழிந்துவிடும். அரண்மனையில் அவசர கூட்டம் கூட்டப்பட்டது. மந்திரிகள் அனைவரும் பதற்றமாக இருந்தார்கள். அரசே, அணையை உடனடியாக பாதுகாக்க வேண்டும். அதற்கு குறைந்தது 1000 வீரர்கள் தேவைப்படும். 1000 வீரர்களை அனுப்பினால் மட்டும் அணை காப்பாற்றப்படுமா? வேறு வழி இருக்குதா அரசே? இருக்காது. அரசன் உடனடியாக குதிரையில் ஏறி அந்த ஏரியை பார்க்கச் சென்றான். அவனுடன் மந்திரிகளும் சிப்பாய்களும் சென்றார்கள். அணையை பார்த்தவுடன் அரசனுக்கு ஒரு விஷயம் புரிந்தது. அணை உடைவதற்கு காரணம் வெறும் மழை இல்லை. பல ஆண்டுகளாக ஏரியின் ஒரு பக்கத்தில் இருந்த பழைய கால்வாய் மூடப்பட்டிருந்தது. அந்த கால்வாயை திறந்துவிட்டால் ஏரியின் நீரின் ஒரு பகுதியை வேறு திசைக்கு திருப்ப முடியும். அரசன் உடனே அந்த இடத்தை சுட்டிக்காட்டினான். அயனா, இந்த கால்வாயை திறக்க வேண்டும் அரசே. அது பல ஆண்டுகளாக பயன்படுத்தப்படாத கால்வாய். அதனால் தான் அதை யாரும் கவனிக்கவில்லை. ஆனால் அது வேலை செய்யுமா? முயற்சி செய்யாமல் அது வேலை செய்யுமா என்று எப்படி தெரியும்? சிப்பாய்கள் உடனடியாக கால்வாயை சுத்தம் செய்யத் தொடங்கினர். பல மணி நேர போராட்டத்துக்கு பிறகு முதல் தண்ணீர் அந்த கால்வாயில் ஓடத் தொடங்கியது. மெல்ல மெல்ல ஏரியின் நீர்மட்டம் குறைய ஆரம்பித்தது. அணையின் மீது இருந்த அழுத்தமும் குறைந்தது. அணை உடையாமல் காப்பாற்றப்பட்டது. அங்கே இருந்த அனைவரும் ஆச்சரியத்தில் அரசனை பார்த்தார்கள். மந்திரி பூபதிக்கும் பேச வார்த்தை வரவில்லை. அவன் இதுவரை அரசனை நிறத்தை வைத்து மட்டுமே மதிப்பிட்டிருந்தான். ஆனால் அந்த நாள் முதன்முறையாக அவன் அரசனின் அறிவை நேரில் பார்த்தான். அந்த செய்தி முழு ராஜ்யத்துக்கும் பரவியது. மக்கள் அரசனை பாராட்டத் தொடங்கினர். ஆனால் இந்த வெற்றி முடிந்துவிட்டதாக நினைத்த நேரத்தில்தான் அரசனுக்கு இன்னொரு பெரிய சோதனை காத்திருந்தது.
ராஜ்யத்தின் அரச களஞ்சியத்தில் இருந்த தானியங்கள் திடீரென காணாமல் போயிருந்தன. யாரோ ஒருவர் அரச களஞ்சியத்தை திருடியிருந்தார்கள். அரச களஞ்சியத்தில் இருந்த தானியங்கள் காணாமல் போன செய்தி வீரபுரி முழுவதும் பரவியது. மக்கள் பதற்றமடைந்தார்கள். ஏழைகளுக்காக சேமித்து வைக்கப்பட்டிருந்த தானியங்கள் திருடப்பட்டிருந்ததால் அடுத்த சில மாதங்களில் உணவு பற்றாக்குறை ஏற்படும் அபாயம் இருந்தது. அரசன் உடனடியாக அரண்மனையில் அவசர கூட்டத்தை கூட்டினான். களஞ்சியத்தின் கதவு உடைக்கப்பட்டிருக்குதா? இல்லை அரசே, கதவு பூட்டப்பட்ட நிலையில் தான் இருந்தது. அப்படியானால் சாவி யாரிடம் இருந்தது? என்னிடமும் மந்திரி பூபதியிடமும் மட்டும்தான் இருந்தது அரசே. அந்த வார்த்தை கேட்டவுடன் அரசவையில் அமைதி நிலவியது. அனைவருடைய பார்வையும் பூபதியின் மீது திரும்பியது. பூபதி பதற்றமடைந்தான். அரசே, என்னை சந்தேகப்படுகிறீர்களா? நான் யாரையும் சந்தேகப்படவில்லை பூபதி. உண்மையை மட்டும் கண்டுபிடிக்க விரும்புகிறேன். நான் பல ஆண்டுகளாக இந்த அரண்மனைக்கு சேவை செய்கிறேன். அதனால் தான் உன்னை அவசரமாக குற்றவாளி என்று சொல்ல மாட்டேன். அரசன் களஞ்சியத்திற்குள் சென்று அனைத்தையும் கவனமாக பார்த்தான். தானிய மூட்டைகள் இருந்த இடத்தை பார்த்தான். தரையில் இருந்த தடயங்களை பார்த்தான். பிறகு களஞ்சியத்தின் பின்புறச் சுவரை கவனித்தான். அங்கே சுவரின் அடிப்பகுதியில் சிறிய அளவில் தானியங்கள் சிதறி கிடந்தன. அரசன் அந்த தானியங்களை கையில் எடுத்து பார்த்தான். பின்னர் வெளியே சென்றான். களஞ்சியத்தின் பின்புறத்தில் இருந்த பழைய குதிரை பாதையை பார்த்தான். அங்கே சக்கரத்தின் தடயங்கள் இருந்தன. இந்த வண்டி எப்போது இங்கே வந்தது? நேற்று இரவு வந்திருக்க வேண்டும் அரசே. நேற்று இரவு யாரெல்லாம் அரண்மனைக்குள் இருந்தார்கள்? அரசே, மந்திரி பூபதியும் அவருடைய ஆட்களும் இருந்தார்கள். பூபதியின் முகம் மாறியது. ஆனால் அரசன் இன்னும் அவனை குற்றவாளி என்று சொல்லவில்லை. அதற்கு பதிலாக அவன் ஒரு புத்திசாலித்தனமான திட்டத்தை வகுத்தான். அடுத்த நாள் காலை அரசன் ஒரு அறிவிப்பை வெளியிட்டான். களஞ்சியத்திலிருந்து திருடப்பட்ட தானியங்கள் எங்கே இருக்கின்றன என்பது எனக்கு தெரியும். அரசே, உண்மையிலேயே கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், அந்த தானியங்கள் இன்னும் இந்த ராஜ்யத்தை விட்டு வெளியே செல்லவில்லை. இந்த செய்தி கேட்டதும் திருடியவர்கள் பதற்றமடைந்தார்கள். அன்று இரவு ஒரு பழைய கிடங்குக்குள் சிலர் ரகசியமாக சென்றார்கள். அவர்கள் அங்கே மறைத்து வைத்திருந்த தானிய மூட்டைகளை வேறு இடத்திற்கு எடுத்துச் செல்ல முயன்றார்கள். ஆனால் அவர்களை அரசனுடைய சிப்பாய்கள் ஏற்கனவே சுற்றி வளைத்திருந்தனர். அவர்களுடன் மந்திரி பூபதியின் நெருங்கிய உதவியாளனும் இருந்தான். அவன் பிடிபட்டதும் உண்மை வெளிச்சத்துக்கு வந்தது. விடுங்கள் அரசே, இந்த திருட்டை செய்ய சொன்னது பூபதி மந்திரி தான். இல்லை, அது பொய். பூபதி, உன் மீது எனக்கு சந்தேகம் இருந்திருந்தால் முதல் நாளே உன்னை கைது செய்திருப்பேன். ஆனால் நான் உன் குற்றத்தை நீயே நிரூபிக்கும் வரை காத்திருந்தேன். பூபதியால் இனி எதுவும் பேச முடியவில்லை. அவன் தலைகுனிந்து நின்றான். அரசன் அவனை தண்டிக்க உத்தரவிட்டான். ஆனால் அதோடு முடியவில்லை. பூபதியை பார்த்து அரசன் ஒரு வார்த்தை சொன்னான். பூபதி, நீ என்னை என் நீளத்தை கொண்டு பல முறை கேலி செய்தாய். ஆனால் நான் உன்னை உன் தவறை கொண்டு மட்டுமே தீர்ப்பளிக்கிறேன். ஒருவருடைய தோற்றம் அவருடைய குணத்தையும் அறிவையும் தீர்மானிக்காது. அந்த வார்த்தைகளை கேட்டதும் அரசவையில் இருந்த அனைவரும் அமைதியாக நின்றார்கள். ஒரு காலத்தில் அரசனின் நிறத்தை பார்த்து சிரித்த சிப்பாய்களும் மந்திரிகளும் இப்போது அவனை மரியாதையுடன் பார்த்தார்கள். அன்று மாலை வீரபுரி மக்கள் அனைவரும் அரண்மனை முன் கூடியிருந்தார்கள். மக்கள் ஒரே குரலில் அரசனை பாராட்டினர். வாழ்க கருணேசன், வாழ்க நம் அரசர், அறிவால் நம்மை காப்பாற்றிய அரசர் வாழ்க. அரசன் மக்களை பார்த்து சிரித்தான். அவனுடைய அருகில் ராணி ரங்கம்மா நின்றிருந்தாள். கருணேசன் அவளை பார்த்தான். ரங்கம்மா மெதுவாக சிரித்தாள். அந்த ஒரு பார்வையிலேயே அரசன் அவளுக்கு நன்றி சொன்னான். ஏனென்றால் அவன் ஒரு நாள் தன் நிறத்தை நினைத்து வருந்திய போது, உங்கள் நிறத்தை மாற்ற முடியாது, ஆனால் உங்கள் செயல்களால் உலகத்தின் பார்வையை மாற்ற முடியும் என்று சொன்னது அவள்தான். அந்த வார்த்தைகள் இன்று உண்மையாகிவிட்டன. அதன் பிறகு கருணேசன் பல ஆண்டுகள் வீரபுரியை சிறப்பாக ஆட்சி செய்தான். அவன் காலத்தில் ஏழைகளுக்கு உணவு கிடைத்தது, விவசாயிகளுக்கு தண்ணீர் கிடைத்தது, நீதிக்கு மதிப்பு கிடைத்தது, மக்களுக்கு பயமில்லாமல் வாழும் உரிமை கிடைத்தது. ஒரு காலத்தில் கருப்பாக இருக்கிறான், எப்படி அரசனாக முடியும் என்று கேலி செய்தவர்கள்
பின்னாளில் அவன் நிறம் கருப்பு, ஆனால் அவனுடைய மனமும் அறிவும் இந்த ராஜ்யத்தை விட பெரியது என்று பெருமையாகச் சொன்னார்கள். அதனால்தான் அந்த அரசன் வரலாற்றில் கருப்பு அரசன் என்ற பெயரால் அல்ல, அறிவால் மக்களின் மனதை வென்ற அரசன் என்ற பெயரால் நினைவு கூறப்பட்டான். கதையின் நீதி: ஒருவரின் தோற்றத்தை வைத்து அவரை ஒருபோதும் மதிப்பிடாதீர்கள். மனிதனின் உண்மையான மதிப்பு அவன் நிறத்தில் இல்லை, அவன் எண்ணத்திலும் செயலிலும் இருக்கிறது.